ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் கார் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். இதனுள்ள பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இது கேம். இந்த கேமை இப்படி தான் அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னொன்று, தமிழ்நாட்டு பிக் பாஸுக்கு இதெல்லாம் புதுசுப்பா. தமிழக ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் புதுசு. ஹோப் 2 ரெட் கார்டு கொடுக்கணும் இந்த வீக். அப்படி இருந்தால் தான் சிறப்பாக இருக்கணும். ஜாக்லின் இண்டியா இப்போ வரையறுத்து இருக்கிறாங்க. ஜாக் இருக்காங்க இல்லையா, சீசன் இது ஒரு 8ல் வந்து அந்த அவங்க ஜாக்லின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 ரெட் கார்டுன்னு சொல்கிறது, ஒன்று வந்து விஜய் பார்வதி, இன்னொன்று வந்து கமருதீனாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 ரெட் கார்டு கொடுங்க அப்படின்ட்டு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திவ்யாவுக்கு கோயில் கட்டுவேன். ஏன்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க மேலே நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் பார்வதியை நாக்கப்படுங்கிற மாதிரி உள்ளே உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு சிறப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து குட்டி பிசாசு, குட்டி சாச்சான், அதுக்கப்புறம் வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காரி துப்பு மூஞ்சில், ஏன்னா அவன் மூஞ்சி பார்த்தாலே இதுவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் பேசுனாங்க. அதை கேட்டு விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகி கோயில் கட்டுவேன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போயிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிலை போயிட்டுருக்கு. இப்போ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது போல் பார்வதி இது கமருதீன் பிரஜன் சொல்கிறாரு, நான் உள்ளே போகும்போது கமருதீன் இருந்தால் நடக்க போகிறது வேறு, இது ஒரு வார்னிங் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு மிரட்டல் வெறுக்கிறாரு. பார்வதி பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வெறுக்கிற நிலையில் இருக்குது. அப்போ அவங்க எவிக்ட் ஆகிட்டு போயிட்டா கூட அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டில் சர்வைவல் பண்ணுறது மிக மிக நெருக்கடியான விஷயம். ஏன்னா எல்லாருமே இப்போ தாக்குதல் தொடுத்த பார்க்குறாங்க. இது ஒரு கேமுங்க. அதாவது விக்ரம் வந்து அந்த இது ஒரு காயின் டாஸ்க் பண்ணார்ல, ஸ்கில்லர் காயின், அதில் எல்லாரையும் அமுக்கும்போது அது கேமுங்கிறத எல்லார் மனதிலையும் பதிய வச்சார். இதை ஒரு மிகப்பெரிய கொடூரம் அப்படிங்கிறத பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. ஜாக்லின் இண்டியாவும் 2 ரெட் கார்டு கொடுக்க சொல்கிறாங்க. பரபரப்பான முறையில் மாறுது. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க கொடுத்து அனுப்பினாலும் சரி தான், அனுப்பலனாலும் சரி தான். ஆனால் பரிதவிக்க போகிறது என்னமோ பார்வதி தான். ஏன்னா பயங்கரமான ஒரு அழுத்தத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுலேருந்து அவங்க லைஃப்லேயே எப்படி வெளில வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வெறுக்கிறாங்கங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அவங்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லை. அது கேம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த வார்த்தை பிரயோகம் கமருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடந்தது அருவருக்கத்தக்க நிலையில் இருந்ததுனால மக்கள் யாருமே பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.